Hi guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஜிப் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வெரி ஈஸி, வெரி யூஸ்ஃபுல் கூட. உங்களோட வெப் அப்லோடிங்க்கெலாம் இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிப் ஃபைல். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காம்போசைட்டில் போயிட்டு ஆட் டு மீடியா என்கோடர் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு ஷார்ட்கட் Ctrl+Alt+M. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடோப் வீடியோ என்கோடரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இப்போ பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்பப் ஆயிரும். அந்த டைனமிக் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கிற இந்த ஃபார்மேட்டிங்கில் வந்து டிஃபால்ட்டாக வந்து MP4 ஃபார்மேட் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்புறம் அனிமேட்டட் ஜிஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ப்ரீசெட்டில் மாறிடும். இந்த ப்ரீசெட்டில் கிளிக் பண்ண மூச்சில் ஃபார்மேட் ஆல்ரெடி நாங்கள் சூஸ் பண்ணது இருக்குது. இங்கே ப்ரீசெட்டில் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக அனிமேட்டட் ஜிஃப் வித் டிரான்ஸ்பரண்ட், அதாவது நம்மளோட ஒர்க்கை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னாலும் இது சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபரன்ஸ் நான் சூஸ் பண்ணுறது எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட்டு. பிகாஸ் நம்ம எப்போ வேணாலும் நம்ம எங்கே வேணாலும் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்புட் லொக்கேஷன் எங்கே வேணுமோ அங்கே அண்ட் நேமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான திங் வந்து என்னென்னா, இந்த யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டியை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்க. அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் இதுலேயும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக் பாக்ஸை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு ரைட் டாப் கார்னர் இருக்குது இந்த ப்ளே பட்டன், அந்த க்ரீன் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிஃப் வாஸ் ரெண்டர். ஸோ இங்கே இருக்குது இது. நீங்கள் இது ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். ஜிஃப் சாரி இட்ஸ் நாட் yet ரெண்டர். இட்ஸ் மேக் லிட்டில் பிட் டைம், அதாவது கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும் உங்களோட ப்ராசஸிங் டைமை பொறுத்து. ஸோ அது உங்களோட சிஸ்டத்தோட கான்ஃபிகர் பொறுத்து தான் இருக்குது. ஸோ டன். நான் ட்ரான்ஸ்பர் கொடுத்ததுனால பேக்ரவுண்ட் இல்லை. அதை இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா லெட்ஸி நான் காட்டுறேன். அதை எனக்கு போயிட்டு சேம் லிங்க் கொடுத்துட்டு இதை வந்து இப்போ அனிமேட்டட் ஜிஃபில் வெறும் இது கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷன் சேம் லொக்கேஷன் ஜிஃபில் வித் பேக்ரவுண்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். use maximum render, click OK and rendering. ஓகே டன். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுதா இந்த பேக்கப்பில் வந்து அந்த பிளாக் பேனல் தெரியுது. இதுக்கும் 1 minute ஓப்பன் photos. உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஃபுல்லி அதாவது வித் டிரான்ஸ்பரண்ட்டான ஒன்று, இது வித் பேக்ரவுண்ட். ஸோ எதுக்காக நான் டிரான்ஸ்பரண்ட்டை சூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, உங்கள் வந்து நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் தேவையில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டோட எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். என்னால் உங்களால் ஏதோ ஒரு வீடியோஸ்லையும் உங்களால் அதை இம்போர்ட் பண்ணி பேக்ரவுண்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிரான்ஸ்பரன்சி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும், உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தேவைப்படுதுங்கிற அப்டேட் தேவைப்படுச்சுன்னா அது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை. Thank you guys. Have a nice day. Bye.